குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்க சித்தர் அருள் செய்த சந்திர ரேகை 200 என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 2. காப்பதற்கு காருண்ய தாயே அல்லால் காசினியில் எவர்கொண்டு கவலை தீர்க்க மூப்பு பிணி சாக்காடு துன்பம் நீங்க முறையுடனே ஞான சித்து யோக மார்க்கம் எய்பின்றி காய கற்பம் இகத்துளோர்க்கு எடுத்துரைப்பேன் நீடூழி காலம் ஓங்க வாய்ப்புடனே வாசி பரியமுத சூட்சம் வன்மையுடன் விந்து நிலை வளமே சந்திரன் நம் கவலைகள் யாவையும் தீர்த்து நம்மை காப்பதற்கு கருணை மிகுந்த தாயான பராசக்தியை தவிர வேறு எவராலும் முடியாது. ஆதலின் அவள் திருவடியையே பற்றி நின்று பக்தி செய்து அந்த அன்னையின் கருணையை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மூப்பு பிணி சாக்காடு என்ற துன்பங்கள் நீங்க வேண்டுமாயின் முறையான யோக ஞானத்தை அறிந்து பயிற்சி செய்ய வேண்டும். அதனை இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றாமல் சித்தர்கள் நெறியில் நின்று யோகம் தியானம் செய்து சித்தி அடையும் வழிகளையும் உடம்பை காய கல்பமாக்கி நீண்ட காலம் வாழ்ந்து இறைநிலை அடையவும் காய கற்பம் செய்யும் முறைகளையும் மறைப்பேதும் இன்றி இந்நூலில் எடுத்து உரைக்கின்றேன். அன்னையின் கருணை கிடைத்து வாசி யோகம் வாய்த்தது என்றால் அந்த வாசி என்ற குதிரையை ஓட்டி அமிர்தம் சுரக்கும் சூட்சத்தையும் வன்மைகள் நிறைந்த நாதவிந்து நிலையையும் பலம் பொருந்திய சூரிய சந்திர கலைகளையும் பற்றிய நுட்பங்களையும் விரிவாக இந்த சந்திர ரேகையில் சொல்கின்றேன். பாடல் 3. சந்திரனாம் விந்துவும் ரவியோடெய்தி சருவாமல் மகாரமேல் வட்டமாச்சு மந்திரன் சொல் பிரணவமாய் மயங்காமல் ஓம் மணியார பேரிசுர மறை முன்னோக்கும் சுந்தரம் சேர் சிவன் மாலும் ருத்ரன் சக்தி சுழுமுனை தானமுத பீட சுரபி விந்து அந்தமதாய் அகர உயிர் அனைத்துள்ளாகி அரூப வெளி சோதி அகண்டாகாரமாச்சே. சந்திர கலையில் ஏறும் மூச்சு சூரிய கலையோடு சேர்ந்து விந்தாகிய சோதியில் சேரும். அச்சூரியனில் நின்று விலகாமல் இருந்த விந்து ஆ உம் என்ற மூன்றும் சேர்ந்து ஓங்காரமாகி என்ற மகாரத்தின் மேல் நிற்கும் புள்ளி வட்டமாக உள்ளதை அறிந்து கொள்ளுங்கள். அதில் இருந்தே அகாரமும் உகாரமும் தோன்றி அனைத்து சொற்களும் உருவாகி பிரணவ மந்திரமாகி ஓங்காரம் ஆனது. அந்த ஓரெழுத்து மந்திரத்தை பற்றி நின்று ஓம் என்னும் மந்திர அட்சரத்தால் மனதை மயங்காமல் தொடுத்தால் மணி ஓசையும் முரசொலியும் கேட்கும். நான் மறைகள் சொல்லும் மறைபொருள் முன்னிற்கும். அதுவே உனக்குள் மிகவும் சுத்தமான இடமாகவும் பேரழகு பொருந்தி விளங்கும். அங்குதான் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் அனைத்தையும் காக்கும் பராசக்தியும் சேர்ந்து இருக்கிறார்கள். சுழுமுனைதான் அமுதம் கடையும் திருப்பார்கடல் ஆகும். அந்த பீடத்தில்தான் விந்து நின்று நாம் கேட்பதையெல்லாம் அருளும் காமதேனுவாக இருக்கின்றது. அந்த புள்ளிதான் ஆதியும் நடுவும் அந்தமும் ஆகி உயிர்கள் அனைத்திலும் அகாரமாக அமைந்துள்ளது. உனக்குள் அரூப வெளியில் உள்ள சோதியினால்தான் யாவும் ஆகி உனது பொய் உடம்பு வந்தது என்பதை நன்கு உணருங்கள்.